மீண்டும் திமுக ஆட்சி அமையக்கூடாதென பாஜக சதி. யார் வந்தாலும் பார்ப்போம். மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் ஸ்டாலின் உறுதி. அதிர்ச்சியில் மோடி. எஸ்ஐஆர் தொடர்பாக சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கி காணொலியில் பேசிய மு.க. ஸ்டாலின், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டமிடல்களை பாஜக செய்து வருகிறது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நிறுவனத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என பேசியிருக்காரு. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலியின் மூலம் நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் உள்ள திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் 2026 தேர்தல் முன்னேற்பாடுகள், வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மற்றும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்களிடையே உரையாற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டமிடல்களை பாஜக செய்து வருகிறது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் என்ற எந்த ஒரு நிறுவனத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்தி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், களம் நம்முடையதுதான் என பேசியிருந்தார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வீடு வீடாக வாக்காளர் பட்டியல்களை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற வேண்டும். வீட்டு முகவரி மாறியவர்கள், புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் ஆகியோரின் பட்டியல்களை துல்லியமாக தொகுக்க வேண்டும். தகுதியுள்ள ஒருவரின் பெயரும் தவறாமல் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். அதேபோல் தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்காமல் சேர்க்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் தற்போது மேற்கொண்டு வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து அவர் கடும் அதிருப்தி உள்ளது. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு பிறகு பட்டியல் திருத்தம் செய்யலாம் என வலியுறுத்தியும் அதை ஆணையம் புறக்கணித்துள்ளது. இது பாஜகவின் அழுத்தத்தால் நடக்கும் நடவடிக்கை. சிறுபான்மையர் மற்றும் பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கும் பிரிவினரை குறிவைத்து அவர்களின் பெயர்களை நீக்கி வருவதாக நமக்கு தகவலும் கிடைத்துள்ளது. அதேபோல் எஸ்ஐஆர் செயல்பாட்டின் போது உள்ள நிலை, குழப்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து களத்தில் பணிபுரியும் திமுக நிர்வாகிகளிடமிருந்து விவரங்கள் பெறப்பட்டன. சில பகுதிகளில் திமுக BLA-2க்கள் பணிகளை தொடங்கியதற்கான பட்டியல் என்னிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நான் அதை நேரடியாக விசாரித்துள்ளேன். நான் விசாரித்த வரையில் பொதுமக்களிடம் எஸ்ஐஆர் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை. பல இடங்களில் BLOக்கள் எனப்படும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கே புரியவில்லை என சொல்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு கட்சி சார்பில் விளக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு பூத்திலும் வாக்காளர் பட்டியல் பணிகளை கடுமையாக கண்காணிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளேன். சார் தொடர்பாக முதல் கட்டமாக திமுக 11ஆம் தேதி மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சீராய்வை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. அந்த ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார். நீங்கள் மு.க. ஸ்டாலின் செஞ்சதை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.